அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனில் மக்கள் மெய்தல் உடலின்பம் மற்ற அவர் அவர் கேட்டல் இன்பம் மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. ஸ்ரீலங்கா நவநீதன் இணையரின் மகன் நிலன் என்கின்ற இந்த மலரையின் முதலாண்டு பிறந்தநாள் விழாவிற்கு திருக்குறள் நெறியில் நடைபெறவுள்ள இந்த பிறந்தநாள் விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்குமாறு நிலன் அவர்களின் தாய் தந்தை இருவரையும் அழைக்கின்றேன். விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் வரவேற்கிறோம். அதை நான் வழிமொழிகிறேன். நன்றி. வந்திருக்க எல்லாருக்குமே ஒரு புதுமையான ஒரு நிகழ்வா இது தெரியும். இதுவரை நம்முடைய மக்கள், நம் சமூகத்தில் உள்ள மக்கள், நம் நாட்டு மக்கள் நடத்தி கொண்டிருந்த நிகழ்வுகளிலேயே ஒரு மாறுபட்ட நிகழ்வாக நம்முடைய திருக்குறள் நிகழ்வு எல்லாருக்கும் தோன்றும். ஆனால் இது இப்போது வந்ததல்ல. நம்முடைய ஆதி தமிழர் காலத்திலிருந்து நம்முடைய கொண்டாட்டங்கள் அனைத்தும் தமிழ் வழியில் இது போன்ற நிகழ்வுகளை முன்னிறுத்தித்தான் நடத்தி வந்திருக்கிறார்கள். அதைத்தான் நாம் மீண்டும் புதுப்பிக்கிறோம் ஒழிய நம்முடைய முறை எதுவும் புதிதல்ல. இடையில் வந்த சிலரால் நம்முடைய முறைகள் மடைமாற்றம் செய்யப்பட்டு நம்முடைய நிகழ்வுகள் மாறி சென்று விட்டன. மீண்டும் பழைய நம்முடைய ஆதித்தமிழர் முறையை மீட்டெடுக்கும் நோக்கில் தான் நாம் இது போன்ற நிகழ்வுகளை நடத்தி கொண்டுள்ளோம். திருக்குறள் நெறியில் நம்முடைய வீட்டு நிகழ்வுகள் அனைத்தையும் இதுபோல் நாம் நடத்தி கொண்டுள்ளோம். அந்த அடிப்படையில் இன்று நிலன் அவர்களின் முதலாண்டு பிறந்தநாள் விழா, சொல்லப்போனால் நிலன் அவர்களின் பெயர் சூட்டு விழாவையே நம்முடைய திருக்குறள் நெறியில் நிகழ்த்திட அவருடைய பெற்றோர்கள் விருப்பப்பட்டார்கள். அதற்கு வாய்ப்புகள் அமையாத சூழலால் ஓராண்டுக்கு முன்பு நடக்க வேண்டிய நிகழ்வு இந்த ஆண்டு அவர்கள் நாளில் உங்கள் அனைவரின் வாழ்த்துக்களோடு இந்த இடத்தில் நிகழ்கின்றது. வந்துள்ள அனைவரையும் இனியே வரவேற்கிறேன். மீண்டும் நிகழ்வின் தொடக்கமாக தமிழ் மொழி வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் வாழ்த்து. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் ஜிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவார் முடித்தாழ வாழ்த்துவமே, முடித்தாழ வாழ்த்துவமே. நன்றி. நான் சொல்றேன், எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. ஒளியே போற்றி, உயர்வே போற்றி, ஒளியே போற்றி, உயர்வே போற்றி,
கலியே போற்றி கனிவே போற்றி கலியே போற்றி கனிவே போற்றி தெளிவே போற்றி திறமே போற்றி தெளிவே போற்றி திறமே போற்றி அலியே போற்றி அறமே போற்றி அலியே போற்றி அறமே போற்றி ஒளியே போற்றி உயர்வே போற்றி ஒளியே போற்றி உயர்வே போற்றி கலியே போற்றி கனிவே போற்றி தெளிவே போற்றி திறமே போற்றி அலியே போற்றி அறமே போற்றி ஒளியே போற்றி உயர்வே போற்றி கலியே போற்றி கனிவே போற்றி தெளிவே போற்றி திறமே போற்றி ஒளியே போற்றி உயர்வே போற்றி கலியே போற்றி கனிவே போற்றி தெளிவே போற்றி திறமே போற்றி அலியே போற்றி அறமே போற்றி ஒளியே போற்றி உயிரே போற்றி தெளிவே போற்றி திறமே போற்றி கலியே போற்றி கனிவே போற்றி கலியே போற்றி கனிவே போற்றி அலியே போற்றி அறமே போற்றி ஒளியே போற்றி உயர்வே போற்றி கலியே போற்றி கனிவே போற்றி தெளிவே போற்றி திறமே போற்றி ஒளியே போற்றி உயர்வே போற்றி கலியே போற்றி கனிவே போற்றி தெளிவே போற்றி திறமே போற்றி அலியே போற்றி அறமே போற்றி ஒளியே போற்றி உயர்வே போற்றி கலியே போற்றி கனிவே போற்றி தெளிவே போற்றி திறமே போற்றி அலியே போற்றி அறமே போற்றி ஒளியே போற்றி உயர்வே போற்றி தெளிவே போற்றி திறமே போற்றி அடுத்த நிகழ்வாக நம்முடைய இந்த நிகழ்வுக்கெல்லாம் வழிவகுத்து கொடுத்த தமிழர் மரபை உலக பொது நெறியாக நமக்கு வகுத்து கொடுத்த திருக்குறளையும் அந்த திருக்குறளை நமக்கு யாத்தி தந்த திருவள்ளுவரையும் வணங்கும் பொருட்டாக திருவள்ளுவர் படம் மற்றும் சிலைக்கு நிலனின் பெற்றோர்கள் மாலையிடும் நிகழ்வு. திருக்குறள் இறைவாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனின்கொள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய் தீர்வொழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனம் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது கோழி பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இறைவன் அடி சேராதார். அவருக்கு விருப்பமா செஞ்சீங்கன்னா பிடிச்சு போடுவார். அவர் உட்கார விருப்பம்னா இயல்பா அப்படியே விட்டுருங்க. அதுதான் அவர் அழகான விட்டார். உலகத்தின் பொதுநெறியாம் நம்முடைய திருக்குறளில் இல்லாத சொல்லப்படாத கருத்துக்களே வேறு எந்த நூலிலும் இல்லை. அதனால்தான் அதை உலகத்தின் பொது நெறி என்கின்றோம். உயிர்கள் அனைத்தும் மனிதர்கள் மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உயிராக பிறந்த அனைத்து உயிர்களும் குழு கூட்டு
பொதுவானது, பிறப்பினால் பொதுவானது என்பதை அடிப்படையாகத்தான் திருவள்ளுவர் திருக்குறளை வகுத்துள்ளார். பிறப்புக்கும் சமமானவை, பிறப்பினால் அனைவரும் சமம் என்பதை வலியுறுத்துவதால் தான் நாம் திருக்குறளை உலக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். நாமும் அதனை முன்னிறுத்துகின்றோம். அந்த திருக்குறளை வாழ்த்து முகமாக திருக்குறள் வாழ்த்து பாடல் ஒன்று உங்கள் கைகளில் தாளாக அச்சிட்டு தரப்பட்டுள்ளது. அந்த பாடலை நான் பாட அனைவரும் சேர்ந்து பாடுங்கள். திருக்குறள் வாழ்த்து. உலகுக்கெல்லாம் உயர்நெறி சொன்ன குறளே வாழ்க. உயிர்கள் எல்லாம் சமமே என்ற ஒளியே வாழ்க. அழகு தமிழில் அனைத்தும் சொன்ன அருளே வாழ்க. ஆதி தமிழர் வாழ்வை காட்டும் அறிவே வாழ்க. விளக்கும் குறளே வாழ்க. பாதை தவறா நேர்மை கூறும் நெறியே வாழ்க. பேசும் வாய்மை ஒழுக்கம் நட்பை உரைத்தாய் வாழ்க. பெருமை பெற்று உயரும் பண்பை வளர்த்தாய் வாழ்க. குறளே வாழ்க. திருக்குறளே வாழ்க. அறப்பொருள் இன்பம் திறம்பட வகுத்த திருக்குறள் வாழ்க. அறிவுடன் எதையும் ஆய்ந்திடச் சொல்லும் தேன்குறள் வாழ்க. பரந்த இவ்வுலகை சிறந்திட வைக்கும் அருங்குறள் வாழ்க. பைங்குறள் தந்து பாரினில் உயர்ந்த வள்ளுவன் வாழ்க. திருவள்ளுவர் வாழ்க. குறளே வாழ்க. திருக்குறளே வாழ்க. திருக்குறளே வாழ்க. அடுத்து திருக்குறள் போற்றி. நம்முடைய நிகழ்வுகள் அனைத்திலுமே நம்முடைய வழிபாடுகளில் போற்றிகள் வைத்திருப்பார்கள். இறை வழிபாடாகட்டும், சான்றோர் வழிபாடாகட்டும், அனைத்தையும் அந்த காலத்திலிருந்து போற்றிகள் மூலமாக அவர்களை வாழ்த்தி போற்றுவது மரபு. அந்த மரபில் திருக்குறளை இருந்து எடுத்து எழுதப்பட்ட 108 போற்றி வரிகளை எங்களுக்கெல்லாம் ஆசானாக இருந்து மறைந்த முதுமுனைவர் இளங்குமரனார் ஐயா அவர்கள் 94 அகவையில் சென்ற ஆண்டு மறைந்தார்கள். அவர் எழுதிய 108 போற்றி இப்பொழுது உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. திருக்குறள் நெறியில் ஏறத்தாழ 5000 நிகழ்வுகளை இதுபோல் நிகழ்த்தி வைத்தவர் முதுமுனைவர் இளங்குமரனார் அவர்கள். நம்முடைய இல்லங்களில் நிகழ்கின்ற இதுபோன்ற பெயர் சூட்டு விழா, பிறந்தநாள் விழா, திருமண விழா, காதலி விழா, நீத்தார் நினைவேந்தல், புதுமனை புகுவிழா, இது போன்ற அனைத்து இல்ல நிகழ்வுகளையும் 5000 நிகழ்வுகளை நடத்தி மறைந்தவர் ஐயா புலவர் இளங்குமரனார் அவர்கள். அவருடைய வழியில், அவருடைய பாடத்தில், அந்த பாடத்தை கற்ற நாங்கள் எங்களை போன்றவர்கள் இது போன்ற வீட்டு நிகழ்வுகளை நடத்தி வைத்துக் கொண்டுள்ளோம். எங்களுக்கெல்லாம் ஆசிரியர் அவர்தான். 94 அகவை வரை இருந்தவர். இது போன்ற நிகழ்வுகள் 5000 நிகழ்த்தியவர். நம்முடைய அனைத்து வீட்டு இல்ல நிகழ்வுகளையும் இதுபோல் திருக்குறள் நெறியில் நிகழ்த்திட வேண்டும் என்ற ஒரே நோக்கிலும் குறிக்கோளிலும் தான் இதுபோன்ற நிகழ்வுகளை நாம் நடத்தி கொண்டுள்ளோம். இந்த நிகழ்வை இங்கு இப்பொழுது நிலன் பிறந்த நாள் விழாவில் நடத்துவதில் நாங்கள் மிகவும் பெருமை அடைகின்றோம். அதேபோல் அந்த பெற்றோர் பிரியங்கா, நவநீதன் இருவரையும், அவர்களை பெற்ற பெற்றோர்கள் நால்வரையும்
நெஞ்சார வாழ்த்துகின்றோம். அந்த இளங்கு மன்னார் ஐயா அவர்கள் இயற்றிய திருக்குறள் போற்றி 108 இப்பொழுது இந்த ஒளிப்பெருக்கியில் வரும். நீங்கள் கூடவே சேர்ந்து அந்த தாளை பார்த்து பாடுங்கள். திருக்குறள் போற்றி. ஆதியே போற்றி, மலர்மிசையேகும் மானடி போற்றி, தனக்குவமையில்லா தரையடி போற்றி, எங்குலத்திலங்கும் இறையே போற்றி, அமிழ்த மழையாம் அருளே போற்றி, ஐம்பொறி அடங்கும் ஆற்றலே போற்றி, நிறைமொழி அருளும் நிறைவே போற்றி, குணமெனும் குன்றே குறியே போற்றி, மனத்தில் மாசிலா மணியே போற்றி, அன்பும் அறமும் வாழ்வின் பண்பும் பயனுமாம் போற்றி, வாழ்வாங்கு வாழும் வாழ்வே போற்றி, மங்கள மறையடமாட்சியே போற்றி, அறிவறி பண்பு பேரே போற்றி, அன்போடு இணைந்த வழக்கே போற்றி, வருவிருந்தோம்பும் வளமே போற்றி, இன்சொல் வழங்கும் இயல்பே போற்றி, செய்யாமற் செய்யும் செல்வம் போற்றி, காலத்துதவும் கனிவே போற்றி, நெஞ்சம் கோடா நெறிநிலை போற்றி, நிலையில் திரியாமலையே போற்றி, ஒழுக்கம் குறையா புறமே போற்றி, பொறுக்கும் அழியா புகழே போற்றி, அழுக்காரில்லா அரணே போற்றி, அரணறிந்து வெல்லா அறிவே போற்றி, புறஞ்சுழல் அறியா பொதிவே போற்றி, பயனில பகரா பண்பே போற்றி, பெருமையே போற்றி, ஒத்தவரியும் உயர்வே போற்றி, ஊருணி நீராம் உடைமையே போற்றி, பயன்மரமாகும் பரிவே போற்றி, மருந்து நலமாம் வாழ்வே போற்றி, வரியார் குதவும் வாழ்வே போற்றி, பசித்துயர் மாற்றும் பரமே போற்றி, வசையிலா புகழே வானே போற்றி, தன்னுயிர் அஞ்சா தகவே போற்றி, அருளல் அறியா அருளே போற்றி, உயிரழித்துண்ணா ஒளியே போற்றி, தன்னுயிர் தானரு தவமே போற்றி, கூற்றையும் போற்றி, கூற்றையும் வெல்லும் நோற்றலே போற்றி, அளவரி நெஞ்ச தரமே போற்றி, உள்ளத்தாற் பொய்யா ஒழுக்கம் போற்றி, வெகுளையை மறக்கும் விரிவே போற்றி, இன்னாமை என்னா இனிமையே போற்றி, பகுத்துண்டோம்பும் பரிவே போற்றி, நிலைவேறுணரும் நிலையே போற்றி, பற்றது பற்றா பற்றே போற்றி, ஐயமணுகா தெளிவே போற்றி, சிறப்பெனும் செம்பொருள் செறிவே போற்றி, பேரா இயற்கை பெற்றியே போற்றி, அசையா உறுதியாக்கமே போற்றி, முறை செய்தருளும் இறையே போற்றி, உலகின்புறத்தார் இன்புறவே போற்றி, நுண்மான் உரை உள நோன்பே போற்றி, ஆவதறியும் அறிவே போற்றி, எதிரா காக்கும் இயல்பே போற்றி, வருமும் காக்கும் வாழ்வே போற்றி, அறநறி மூத்த அறிவே போற்றி, பெரியறி பெரிய பேரே போற்றி, மண்ணுயிர் காக்க மரணம் போற்றி, தக்கவே செய்யும் தலைமையே போற்றி, அமைந்து ஒழுகும் அளவே போற்றி, செய்த கரிய செய்கையே போற்றி, அஞ்சா துணிவே துணையே போற்றி, அறியும் பெயரே போற்றி, அறிதற்கும் வகையே போற்றி, அளவலாகும் அமிழ்தே போற்றி, சுற்றம் சுற்றும் சுடரே போற்றி,
குடிபுறங்காக்கும் குணமே போற்றி, ஒத்தாங்கொருக்கும் உடனே போற்றி, கண்ணோட்டம் என்னும் கவினே போற்றி, உள்ளம் உடைமையாம் உடைமையே போற்றி, நீரள உயரும் மலருளம் போற்றி, குடியனும் குன்றா விளக்கே போற்றி, அறிவறிந்தாற்றும் ஆழ்வினை போற்றி, அடுக்கண் இடுக்கணை அழிப்பாய் போற்றி, இன்பத்தின்பம் விரும்பாய் போற்றி, மதிநுட்பம் நூலோடுடையாய் போற்றி, உலகத்தியற்கை உணர்வோய் போற்றி, நிறந்து நிதி சொல்லும் நீர்மையே போற்றி, வேண்டிய எலாந்தரும் நிலைமரம் போற்றி, நடுக்கருக்காட்சி நயனே போற்றி, சொல்லிய செய்யும் சுடரே போற்றி, வீரையுமான்வான் விடைத்திறம் போற்றி, நூலாருள் நூல் வல்ல உண்மையே போற்றி, தூய்மை துணைமை துணிவே போற்றி, போற்றி கலியவை போற்றியே போற்றி, குறிப்புணர் குறிப்பே போற்றி, ஒளியார் முன்வரும் ஒளியே போற்றி, கற்றவை செனச்சொல் கலையே போற்றி, நாடா வளர்த்ததால் நாடே போற்றி, அன்பில் குழவியாம் அருளே போற்றி, அருள்வளர் செவிலி பொருளே போற்றி, நிலை நீர நீரவர் கேள்மையே போற்றி, உள்ளம் பெருகுவ உள்ளதை போற்றி, கேளிடுக்கம் கேளா கெடுதலை போற்றி, இகழனும் எவ்வம் இல்லாய் போற்றி, பகை நட்பார் கொள்ளும் பண்பே போற்றி, அளவறிந்துண்ணும் அறிவே போற்றி, செப்பமும் நானும் சேர்வே போற்றி, பெருக்கத்து வேண்டும் பணிவே போற்றி, உள்ள பெருக்கையாம் ஒளியே போற்றி, கொல்லா நலத்தலாம் உண்மையே போற்றி, சீருடை செல்வ மாறியே போற்றி, கருமத்தால் நானும் நானே போற்றி, அகர முதலாம் ஆதியே போற்றி போற்றி. உழுதுண்டு வாழும் வாழ்வே போற்றி. நிலன். நிலன் என்றால் என்ன பொருள்? வந்திருந்த அம்மாக்கள் ஐயாக்களும் சரி, அதேபோல் ஓராண்டாக அந்த மழலையை அழைத்து வந்த அவர் பெயரை ஒலித்த அனைவருக்கும் சரி, பொருள் தெரிந்திருக்குமோ தெரியாதோ நான் அறியேன். இருப்பினும் சொல்கிறேன், நிலன் என்றால் நிலம் என்னும் இந்த மண்ணின் பெயரை குறிக்கின்ற ஆண்பால் பெயர். நிலம், இந்த நிலம் நம்மை தாங்குகிறது. இந்த நிலம்தான் நம்ம அனைத்து உயிர்களையும் தாங்கி, நாம் இந்த நிலத்திற்கு என்ன செய்தாலும் அது நம்மளை தாங்குகின்ற அந்த ஒரு உயர்ந்த ஆற்றலை மட்டும் கொண்டுள்ளது. அந்த ஒரு சிறந்த தகுதியை மட்டும் இந்த நிலம் கொண்டுள்ளது. அந்த நிலம் போன்றவன் இந்த நிலன் என்ற பொருளில் என்ற அடிப்படையில் தான் அவருடைய தந்தையும் தாயும் நிலன் என்ற இந்த இனிய தமிழ் பெயரை அந்த குழந்தைக்கு இட்டிருக்கிறார்கள். நிலம் போன்று, இந்த நிலத்தை போன்று பொறுமையாக சிறப்பாக இந்த உயிர்களை, இந்த சமூகத்தை தாங்கக்கூடியவன், போற்றி வளர்க்கக்கூடியவன் என்ற அடிப்படையில் நிலன் என்கின்ற அந்த திருமகனின் பெயர் அமைந்துள்ளது. அந்த நிலன் என்னும் சொல் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது. அதுதான் அங்கே இன்னும் கூடுதலான சிறப்பு. தூங்காமை, கல்வி, துணி உடைமை இம்மூன்றும் நீங்கா நிலனாள்பவர்க்கு. திருக்குறள் 383 திருக்குறளில் தூங்காமை, கல்வி, துணி உடைமை இம்மூன்றும் நீங்கா நிலனாள்பவர்க்கு, அதாவது சோர்ந்து கொண்டு இல்லாமல், சோம்பலாக இல்லாமல், கல்வி பெற்று துணி உடைமையுடன் துணிந்து இருப்பவன் தான் இந்த நிலத்தை ஆள்வதற்கு தகுதியானவன். இந்த 3 தகுதியும் கொண்டவன் தான் இந்த நிலத்தை ஆள்வதற்கு தகுதியானவன் என்ற அடிப்படையில், என்ற பொருளில் அந்த திருக்குறள் 383 அமைந்துள்ளது. அந்த திருக்குறளில் இருந்துதான் இந்த நிலம் என்ற சொல்லை நம்முடைய தம்பி நவநீதன் அவர்களும் பிரியங்கா அவர்களும் தேர்ந்தெடுத்துள்ளார்கள். உண்மையிலேயே அவர்களை மிகவும் நெஞ்சார மகிழ வாழ்த்தி பாராட்டுகின்றோம். அனைவரும் சேர்ந்து இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு கையொலி எழுப்பி பாராட்டுங்கள். நிலன் வாழ்க, நிலன் வாழ்க, நிலன் வாழ்க.
அந்த இனிய நிலனுக்கு இன்று இந்த முதலாண்டு பிறந்தநாள் நிகழ்வு. முதலாண்டு நிறைந்து 2ஆம் ஆண்டு தொடங்குகின்றது. நான் கூட அவரிடம் சொன்னேன் 2ஆம் பிறந்த நாள் தான் என்று. ஏனென்றால் நாம் முதல் பிறக்கின்ற அந்த நாள் தான் முதல் பிறந்த நாள். அடுத்து வருகின்ற பிறந்த நாட்கள் அடுத்து எத்தனை ஆண்டோ அந்த கணக்கு. அப்ப இது 2வது பிறந்த நாள். முதலாண்டு நிறைந்து 2ஆம் ஆண்டு தொடங்குகின்ற பிறந்த நாள். அந்த அடிப்படையில் இது 2ஆம் பிறந்தநாள் நிகழ்வு. அதே போல அவருடைய பெயருக்கு முன்பு நான் முன்னெழுத்தை சொன்னேன், தாய் தந்தை இருவரின் பெயரையும் போட வேண்டும் தம்பி என்று. அவருடைய அம்மா அதை விரும்பவில்லை என்றார்கள். பெரும்பாலும் பெண்கள் அம்மாக்கள் தான் அவர்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் தடையாக இருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் பிரியங்கா நவநீதன் இருவரும் இல்லாமல் இந்த நிலன் இல்லை, நிலன் உருவாகவில்லை, நிலன் வளரவில்லை, வளருவதில்லை. அதனால் எல்லோருக்கும் நான் வேண்டுகோள் விடுப்பது, எல்லாருடைய குழந்தைகள் பெயர் முன்னெழுத்தாக தந்தை பெயருக்கு முன்பு தாய் பெயரையும் போடுங்கள். அப்படி பார்க்கும்போது பிரியங்கா நவநீதன் இணையரின் மகனுக்கு பி நா நிலன் என்பதுதான் முழுமையான பெயர். என்னுடைய கருத்து இதுதான், திருவள்ளுவர் கருத்தும். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு குழந்தைக்கு முதன்மை எல்லாமே அம்மா தான். அம்மாவின் பிறகு அப்பா, இருவரும் தான். அதனால்தான் நம்முடைய அம்மா அப்பா பெயர்களை நாம் முன்னெழுத்தாக நாம் போட வேண்டும் என்கிறோம். என்னுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் அப்படித்தான் வைத்துள்ளோம், 2 பேர் பெயரையும் முன்னெழுத்தாக. இனி போடும்போது அப்படி போடுங்கள். சரியா பிரியங்க? அந்த நிலனுக்கு இன்று 2ஆம் பிறந்த நாளில் அவருடைய பெயர் வைக்கும் போது நாம் சொல்ல வேண்டிய இந்த வாழ்த்து செய்தியை இப்பொழுது சொல்கின்றேன். அப்படியே கையில் வச்சுக்கிறீங்களா பாப்பா? இறையே வடிவாக எழுந்தருளிய இக்குழந்தை நிறைவாழ்வும் நிறை பேறுகளும் பெறுவதாக. நல்லுடல் நல்லுளம் நற்செயல் ஆகிய மும்மையும் மல்கியும் பல்கியும் திகழ்வனவாக. இன்ப நிலையமாய் இவ்வில்லத்தை இக்குழந்தையின் பிறப்பும் வளர்ச்சியும் ஆக்குவனவாக. இறையே வடிவாக எழுந்தருளிய இக்குழந்தை நிறைவாழ்வும் நிறைபேறுகளும் பெறுவதாக. நல்லுடல் நல்வுளம் நற்செயல் ஆகிய மும்மையும் மல்கியும் பல்கியும் திகழ்வனவாக. இன்ப நிலையமாயிவ்வில்லத்தை இக்குழந்தையின் பிறப்பும் வளர்ச்சியும் ஆக்குவனவாக. இன்ப நிலையமாயிவ்வில்லத்தை இக்குழந்தையின் பிறப்பும் வளர்ச்சியும் ஆக்குவனவாக. மகிழ்ச்சி. இதை பற்றி நான் நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் சொல்றேன். கேட்க வெட்டிதான் அவன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிரியங்கான விதிவிலக்கல்ல. எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன் என்னன்னா, அது ஒரு மரபு கிட்ட நான் வேணாங்கள. ஆனா அந்த மரபு நம்முடைய அல்ல. கேட்க வெட்டுறது அது சொல்றது என்னன்னா, எல்லாரும் விளக்கு ஏற்றணுங்கிறது தான் நம்முடைய மரபு. இப்ப நான் ஒரு விளக்கு ஏற்றணும் வெளியே ஏற்றணும். ஆனா கேட்க வெட்டுறது விளக்கு அவிக்கிறாங்க. அதுக்கு என்ன மரபுன்னு தெரியல. ஆங்கிலேயர் மரபு, மேற்கத்திய மரபு. நமக்கு அது ஒவ்வாறு. நம்முடைய வீடுகளில் இல்லத்தில் ஒளி ஏற்றுவதுதான் பழக்கம். ஒளி ஏற்றி தான் எதையும் தொடங்குவோம். ஆனா அவங்க மெழுகுவத்தி ஏற்றி ஊதுறாங்க, அவிக்கிறாங்க. நான் சில நேரங்கள் சொல்லுவேன், கேட்க வெட்டினாலும் மெழுகுவத்தி ஊதாதீங்கப்பா, பத்த வைங்க, புதுசா பத்த வச்சு அதுக்கப்புறம் வெட்டுங்க அப்படின்னு. அந்த அடிப்படையிலும் அதே போல அந்த கேட்கல அந்த செய்யப்படுற பொருள்கள் கலந்துக்கிற பொருள் எல்லாமே வேதிப்பொருள்கள். அந்த பொருள் குழந்தைக்கோ மற்றவங்க சாப்பிடும் போதோ உடலுக்கு பாதிப்பு ஏற்படும், ஒவ்வாமை ஏற்படும். அந்த இதை தவிர்க்கிறதுக்காகவும் நம்மளுடைய மரபு பழங்கள் வீட்டில் நம்ம பயன்படுத்துற உணவு முறைகளை இருந்து நம்ம அதை கொண்டு போறதுக்காக தான் இது போல நீர்பூசணி பழம், சில நேரங்களில் பலாப்பழம், எங்க பார்ப்போம் நீர்பூசணி வெட்டுவோம், பலாப்பழம் வெட்டுவோம். அது ஒரு இனிப்பு தான். அது உணவுக்கு ஏற்றது, நம்ம அனைவருக்கும் தகுந்தது, உடலுக்கு ஏற்றதுனால நம்ம அதை வெட்டுறோம். அதனால நம்மளுடைய முறைகளை இந்த பிறந்தநாள் கொண்டாட்ட முறைகள்ல இந்த பழம் வெட்டுவதும் ஒரு முறை. அந்த பழத்தை இப்பொழுது நம்மளுடைய அவர்கள் வெட்டுகிறார்கள். கையில கொடுத்து நீங்க பிடிச்சுக்கிட்டுப்பா. நான் பாடல் சொல்ற எல்லாரும் திருப்பி வச்சுக்கோங்க. தமிழ் போலே வாழ்க, தலை மேலே வாழ்க. நீங்க கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க. அமிழ்தாக வாழ்க, அழகாக வாழ்க,
தமிழ் போலே வாழ்க, தரை மேலே வாழ்க, இங்க சாப்பிடுங்க, அமிழ்தாக வாழ்க, அழகாக வாழ்க, குரல் போலே வாழ்க, நிறைவாக வாழ்க, நெடுங்காலம் வாழ்க, நிலையாக வாழ்க, தமிழ் போலே வாழ்க, தரை மேலே வாழ்க, அமிழ்தாக வாழ்க, அழகாக வாழ்க, வாழ்க, நிலன் வாழ்க வாழ்க, நிலன் வாழ்க வாழ்க, நிலன் வாழ்க வாழ்க. மக்கட்பேறு அதிகாரம் ஒரு அதிகாரம், திருக்குறளில் மக்கட்பேறு அதிகாரம், வாழ்க்கை தொடங்கவும் இல்வாழ்க்கை என்பதை போல குழந்தைகள் பெற்று வளர்ப்பதற்கான ஒரு அதிகாரமாக திருவள்ளுவர் எழுதியுள்ள திருக்குறளில் மக்கட்பேறு அதிகாரம். திருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற, எழுவிதற்கும் தீயவை தீண்டா பழிவிரங்கா பண்புடை மக்கட்பெறின், தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் இணையான் வரும், அமிழ்தினுமாற்ற இனிதே தம் மக்கள் சிறு கை அளாவிய தோல், மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு, குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர், தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல், தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது, ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் பெயனை சான்றோன் என கேட்ட தாய், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல், என்னோற்றான் கொள் எனும் சொல். மகிழ்ச்சி. நிலன் வாழ்க, நிலன் வாழ்க, நிலன் வாழ்க, நிலனும் நானும் என்கின்ற குழந்தைக்கு நாம் செய்கிறேன். மகளுக்கு தாளாட்டு. எனக்கு 2 மகள்கள் என்பதால் மகள்களை தாளாட்டுவது போல நாங்கள் எழுதிய வெளியிட்டுள்ளோம் மகளுக்கு தாளாட்டு. அதே போன்று இன்று நவநீதன் அவர்களும் பிரியங்கா அவர்களும் மகனின் பெயரில் மகனை வாழ்த்தி மகனுடைய அருமை பெருமைகளை சொல்லி இந்த ஓராண்டில் அந்த நூலை இயற்றிய நவநீதன் பிரியங்கா அவர்களின் இந்த நூலை நிலனை ஈன்ற பிரியங்கா அவர்களின் தாய் தந்தையார் வெளியிடுகிறார்கள். நிலனை ஈன்ற நவநீதன் அவர்களின் தாய் தந்தையார் பெற்றுக் கொள்கிறார்கள். அதை பிரிச்சு கொடுங்க தம்பி. அதை எடுத்துட்டு பிரிச்சு அவங்க பிரிக்கணும். ஏன்னா நூலை வந்து வெளியிடும் போது பிரிக்கணும். அது என்ன நூல் அப்படிங்கிறது. நிலனும் நானும் என்கின்ற நூலை நிலனின் தாத்தா பாட்டி வெளியிடுகிறார்கள். இன்னொரு தாத்தா பாட்டி செல்கிறார்கள். அனைவரும் வாழ்க. நிலனும் நானும் வாழ்க. நிலனும் நானும் வாழ்க வாழ்க. நிலனும் நானும் வாழ்க வாழ்க. நிலனும் நானும் வாழ்க வாழ்க. நிலனும் நானும் வாழ்க வாழ்க. நிலன் வாழ்க வாழ்க. நிலன் வாழ்க வாழ்க. மகனிடம் தான் கற்ற ஓராண்டில் கற்ற பாடங்களை, அன்பு நிகழ்வுகளை, அறிவு நிகழ்வுகளை
உண்மையில் நவநீதன் அவர்களையும் பிரியங்கா அவர்களையும் வெகுவாக பாராட்டலாம். அவ்வளவு ஆய்ந்து உணர்ந்து நெகிழ்ச்சியுடன் அந்த நூலை படைத்துள்ளார்கள். நேற்று 5 மணிக்கு தான் எனக்கு அந்த நூலை கொடுத்தார். நான் முழுவதும் படித்து விட்டேன். நீங்களும் படித்து பாருங்கள். நம்முடைய உள்ள நிகழ்வுகளை, உள்ள உணர்வுகளை அந்த நூலில் அவர் பதிவு செய்துள்ளார். மகன் தந்தை காட்டும் உதவி, தந்தை மகர் காட்டும் நன்றி, அவையத்து முந்தியிருப்ப செயல் என்ற திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக தங்களுடைய மகனை இந்த அவையில் முன்னிறுத்துகின்றார் அவன் சார்ந்த நூல் வழியில். அதே போல மகன் தந்தை காட்டும் உதவியாக அந்த நிலன் அவர்களும் இந்த தந்தைக்கும் தாய்க்கும் நற்பெயரை சேர்ப்பான் என்ற வாழ்த்தை சொல்லி, வள்ளுவம் பரவ வேண்டும், வாழ்வியல் துலங்க வேண்டும், உள்ளுவதுயர்வு வேண்டும், உரையலாம் செயலில் வேண்டும். வள்ளுவம் பரவ வேண்டும், வாழ்வியல் துலங்க வேண்டும், உள்ளுவதுயர்வு வேண்டும், உரையலாம் செயலில் வேண்டும். எள்ளுவ தவிர்க்க வேண்டும், ஏதிலார் பொறுக்க வேண்டும். எள்ளுவ தவிர்க்க வேண்டும், ஏதிலார் பொறுக்க வேண்டும். கொள்ளுவதரமாய் வேண்டும், கொடைவளம் வேண்டும் வேண்டும். கொள்ளுவதரமாய் வேண்டும், கொடைவளம் வேண்டும் வேண்டும். வள்ளுவம் பரவ வேண்டும், வாழ்வியல் துலங்க 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 வேண்டும். சின்ன சின்ன பாப்பா செல்லம் கொஞ்சம் பாப்பா, அன்பு கொண்டு அப்பா சொல்லும் பாட்டை கேப்பா. சின்ன சின்ன பாப்பா செல்லம் கொஞ்சம் பாப்பா, அன்பு கொண்டு அப்பா சொல்லும் பாட்டை கேப்பா. தேனாய் இனிக்கும் தமிழில் திருக்குறளை படிப்பா. தேனாய் இனிக்கும் தமிழில் திருக்குறளை படிப்பா. தானாய் அவற்றை வாழ்வில் கடைப்பிடித்தே நடப்பா. தேனாய் இனிக்கும் தமிழில் திருக்குறளை படிப்பா. தானாய் அவற்றை வாழ்வில் கடைப்பிடித்தே நடப்பா. சின்ன சின்ன பாப்பா செல்லம் கொஞ்சம் பாப்பா, அன்பு கொண்டு அப்பா சொல்லும் பாட்டை கேப்பா. தேனாய் இனிக்கும் தமிழில் திருக்குறளை படிப்பா. தானாய் அவற்றை வாழ்வில் கடைப்பிடித்தே நடப்பா.